நாங்கள் சின்னக்காவனம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் முறையாக எல்லாம் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு வருஷம் வருஷம் வாக்குப்பதிவு பண்ணுறோம். ஆனால் 50 காலமாகவே நாங்கள் பட்டா இல்லாமல் வாழறோம். எங்களுடைய தாத்தா காலம், என் அப்பா காலம், எனக்குமே பட்டா இல்லாத இருக்கிறோம். இப்போ ஒரு கரண்ட் வாங்கினோன்னா கூட பட்டா கேட்குறாங்க. டேக்ஸி நாங்கள் கரெக்டாக கட்டுறோம். சின்னக்காவனம் கிராமம், பெரியக்காவனம் கிராமம் எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கிறோம். ஸோ எங்கள் பசங்க காலத்துக்காவது எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். ஒரு பட்டா இருந்தால் தான் ஒரு லோன் போட்டு எதாவது பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்காக தான் சார் வந்திருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக பட்டா வேணும். பட்டாக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஊர் கிராமம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழி பொறுக்கணும் தான் நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் தேடி வந்திருக்கோம் ஐயா. எங்களுக்கு நல்ல தகவல் வர வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். இல்லைன்னா வாக்கை நாங்கள் புறக்கணிக்கிறோம். தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் நாங்கள் வாக்கு போட மாட்டோம். இந்த நாங்கள் சின்னக்காவனம், பெரியக்காவனம், பட்டா இல்லாத கிராமம் எல்லாருமே சொல்கிறோம். நாங்கள் எல்லாமே வாக்கை புறக்கணிக்கலாம் தான் ஆலோசனை பண்ணின்னுக்கிறோம். ஒரு நல்ல வழி பிறக்கணும் சார். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். என் பேர் உமா. என் பேர் சாமுண்டி. சின்னக்காவனம் கிராமத்துலேருந்து வரோம். சின்னக்காவனம், பெரியக்காவனம், 3வது வார்டு, 4வது வார்டு, 5வது வார்டு, இந்த 3 வார்டுலேருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக, மேம்படுத்துறதுக்காக பட்டா வழங்க கோரி ஆர்டிஓ சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நிறைய தலைமுறைகள்லாம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸை பார்த்துருக்கு. இருந்தாலும் எங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும், எங்களுக்கு அடுத்த சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு இப்போ எங்களுக்கு பட்டா கோரி நாங்கள் ஆர்டிஓ சாரை பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் சார் எங்களுக்கு பட்டா வழங்கலை அப்படின்னா எங்கள் போராட்டம் இன்னுமே அதிகமாக தான் சார் இருக்கும். வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், குழா வரி கட்டுறோம், எல்லா வரியும் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஓட்டும் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. சின்னக்காவனம், பெரியக்காவனம் பகுதி மக்கள் ஒதுக்கப்பட்டவராக இருக்காங்க. அதுக்கான காரணமும் எங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் சார். இந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பட்டா வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் எங்கள் போராட்டம் தொடரும் சார். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எங்கள் ஓட்டுரிமை அவங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்றது தமிழக அரசு தான் சார் முடிவு பண்ணணும். சின்னக்காவனம், பெரியக்காவனம் பகுதி மக்களிடையே இதனால மோதல்கள் பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசு தான் சார் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நன்றி சார். சாமுண்டி. மக்களுக்கு பட்டா வழங்க பட்டா வழங்க பட்டா வழங்க பட்டா வழங்க உடனடியாக பட்டா வழங்க 50 ஆண்டு காலமா எளிய மக்களை ஏமாற்றாதே மாவட்ட ஆட்சியரே சாராட்சியரே தமிழக அரசு வஞ்சிக்காதே. சின்ன காவனம், பெரிய காவனம், கிராமத்தை வஞ்சிக்காதே. வேண்டும் 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 பட்டா எங்களுக்கு வேண்டும். வேண்டும் 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 பட்டா எங்களுக்கு வேண்டும்.
என்னாச்சு? கொடுத்த புகார் என்னாச்சு? கொடுத்த புகார் என்னாச்சு? தமிழக அரசு டவுன்ல இருக்கா இல்லீங்களா? என்ன காரணம்? ஒன்னேரி நகராட்சி இருக்குதா இல்லையா? இல்ல சார், சொல்றது கேளுங்க. இல்ல சார், இல்லன்றீங்க. அது தனி கிராமம்ன்றீங்க. அப்ப தனி கிராமம்னா அவருக்கே கூட கொடுத்தோம். அவர் தாசில்தார் அவருக்கு தான் கொடுத்தோம்.